செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இத்தனம் காலமும் நீ காத்திருந்து உனக்கான காலம் மாறவில்லையே. நீ தினமும் கஷ்டப்பட்டு கொண்டு தடுமாறுவதை பார்த்து கொண்டுதான் உனக்காக உதவி செய்வதற்காகத்தான் இந்த அப்பன் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். நாளை அந்த பெண் உன்னிடத்தில் வரப்போகின்றாள். அதாவது அந்த பெண் மு கா சா போன்ற எழுத்துக்கள் கொண்ட பெண்ணாக வரப்போகின்றார். அந்த பெண்ணுடைய பெயரின் முதலெழுத்தாக இது அமைந்திருக்கும் என்பதை அப்பன் இப்பொழுது உனக்கு தெரிவிக்கின்றேன். அந்த பெண் இப்பொழுது இந்த பெயரை கொண்டவர் உன்னை நோக்கி உன்னிடத்தில் பேச வருவாள். அவர் உனக்கு சொந்தமானவர் பந்தமாகவும் மாறக்கூடிய வாய்ப்பினை நான் ஒரு வாக்கை தரப்போகின்றேன். நீ ஒன்று செய்ய வேண்டும். பொறுமையாக யதார்த்தமாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு. இந்த பூமியில் நீ என்னவெல்லாம் ஆசைப்படுகின்றது, எந்த வகையில் உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ இந்த அப்பனிடத்தில் நினைத்தாயோ அந்த எல்லா வகையான உதவியையும் இந்த பெண் மூலியமாக இந்த அப்பன் உனக்கு செய்து தரப்போகின்றேன். துரோகத்தால் வீழ்த்த மனிதர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நன்றாக இருப்பவர்கள் எவரும் கிடையாது. இந்த சரித்திரத்தில் ஒருவரும் இல்லை. யாரெல்லாம் உனக்கு எதிராக துரோகம் செய்தார்களோ, யாரெல்லாம் உன்னை எதிர்க்க நினைத்தார்களோ அவர்கள் கண் முன்னாடிதான் உன் அப்பன் என்னை வாழ வைக்கப் போகின்றேன். ஒரே நல்ல விஷயத்திற்காக முயற்சி செய்வதென்பது நன்மைதான் தரும். அது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசித்து செய்யும் பொழுது அது இன்று உனக்கு மேலும் மேலும் நல்ல ஏற்றத்தை தரும் அல்லவா? எதையுமே யோசிக்காமல் செய்ததனால் உன் முயற்சி எல்லாம் இப்பொழுது இப்படி ஆய்விட்டது. எப்பொழுதும் திட்டம் போட்டு சரியான செயல்களை சரியான நேரத்தில் செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கைக்கு வெற்றிகரமாக மாற்றிவிடும். அற்புதமான சக்தி படைத்த இதை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு நாளை உன் வேலையை சரியாக செய்துவிடு. எந்த நேரம் வேண்டுமானாலும் உன்னை நோக்கி வருவேன். இந்த உலகம் எப்பொழுதுமே ஒரு தரை வழி சொல்ல தயங்காது. அதுவும் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதை வாழ்க்கை ஒரு வழி தேடி காண்பித்து விட்டாய் என்றால் அப்படி இப்படி என்று அழிக்க யோசிப்பார்கள். ஒருவர் நல்ல விஷயம் செய்து விட்டார்கள் என்றால் அதை உடனடியாக அழிக்க வேண்டும் என்பதை யோசிப்பதற்கு ஒரு கூட்டமே வரும். உனக்கு நல்லது வழி சொல்லத்தான் இந்த உலகம் உன் மீது பழியும் பாவமும் போடுவதற்காக உன்னை நாடி வரும். நீதான் யார் எப்படி என்று நடந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த அப்பன் இப்பொழுது உனக்காக இதனை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இப்பொழுது பட்டதே போதும். யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். என்னை நன்றாக வாழ வைத்தால் போதும் என்று சொல்லும் என் பிள்ளை, இப்பொழுது இந்த நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை இப்பொழுதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோவற்றையும் காப்பாற்று என்று சொல்லக்கூடிய என் பிள்ளை இப்பொழுது உன்னை மட்டும் நினைத்து கவலைப்படுகின்றாய் என்றால் அந்த அளவிற்கு அனுபவங்கள் உன்னை மாற்றிவிட்டது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் உன்னை நீ படுத்திய பாடு எல்லாம் இப்பொழுது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நல்லவனாக உண்மையாக இருக்கக்கூடிய நீ யாருக்கும் பயப்படாதே. உன் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு. உன் மனசாட்சிக்கு மட்டும் பயப்பட்டு உன் மனம் சொல்கின்ற விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும், அணுக வேண்டுமே, சிரிக்க வேண்டுமே என்று நீ தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நீ ஒன்றும் தெரியாமல் நின்று கொண்டு இருக்கின்றாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்களினால் உனக்கு சிரிப்பது என்பது மறந்துவிட்டது. அந்த அளவிற்கு உன் சிந்தனையும் செயல்பாடுகளும் தோல்விகளும் கஷ்டங்களும் வந்ததனால்
6 கோடி திசைகளிலும் வந்து வான்படியால் இழுத்து கொண்டு இருந்ததனால் இதனை என் குழந்தையால் தாங்க முடியாது என்பதனை கண்டுதான் உன் அப்பன் இந்த பெண்ணுடைய ரூபத்தில் வரப்போகின்றேன். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். வழியே யாரும் உன்னை கை கொடுத்து உதவ மாட்டார்கள். முக்கியமாக நீ யாருக்காக பாவப்பட்டாயோ, யாரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அவர்களே உனக்கு உதவ மாட்டார்கள். நீ செய்த உதவிகளை கூட மறந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் உன்னை கீழே தள்ளிவிட்டு கைகொட்டி சிரிக்கக்கூடிய கலியுக காலமாக இருக்கின்றதல்லவா? நீ எதிர் கொடுத்தாலும் பயன்படுத்தி கொண்டு தயங்கி கொண்டு இருந்தாலும் தோல்வி உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீ பயமும் தயக்கமும் உனக்கு தேவை இல்லை என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ வாழ பழக வேண்டும். அப்படி நீ வாழ பழகிவிட்டாய் என்றால் வெற்றி உன் காலடியில் கிடக்கும். என் செல்லமே, எப்பொழுதும் நீ வாழ பழகுகின்றாயோ, உன்னை தேடி ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் நல்ல சிந்தனை வந்தாலும் அதை உடனடியாக செய்துவிடு. அதை அப்புறம் செய்துவிட்டால் போதும் என் செல்லமே. அதை அடுத்தவர்கள் செய்து விட்டார்கள். அவர்கள் உயர்ந்து மேலும் மேலும் சென்று கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் காலம் உனக்காக காத்திருக்காது அல்லவா? தெளிவான எண்ணங்கள் தான், தெளிவான நல்ல விஷயங்கள் தான் உனக்கு நல்லதை நடத்தி தரும். நீ எந்த ஒரு செயலை யோசித்தாலும் இது நம் வாழ்க்கைக்கு ஏற்றதாக தெரிந்தால் உடனடியாக அதனை செய்யலாமா, அந்த செயலாக மாற்றிவிடலாமா? யாரிடத்திலும் பேசாத அளவிற்கு, யாரிடத்திலும் எதையும் கேட்காத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை சொல்லிவிட்டது. எல்லோரிடத்திலும் பேசி பேசி நீ நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்து விட்டது. இப்பொழுது வாழ்க்கை உனக்கு ஒரு அதிசயமாக இருக்கப் போகின்றது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இருக்கக்கூடிய நல்ல பண்பையே மறந்துவிடக்கூடாது. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எப்பொழுதும் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு வாக்கியமாக இருக்கப் போகின்றது. நீ இந்த வாழ்க்கையில் கடைசி வரை போராடும் போது உனக்கான கடைசி நிமிஷத்தில் கூட உன் வெற்றி மாலையில் உன் கையில் தரக்கூடும். உன் வெற்றி மாலையை நீ சூட்டக்கூடும். வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. உன் நம்பிக்கை ஊழ்மியமாகத்தான் உன் வாழ்க்கை உனக்கு வெற்றிகரமாக மாற்றித் தருவேன். உன்னை யார் அவமானப்படுத்தினாலும், யாரெல்லாம் உன்னை கேலி செய்தார்களோ அவர்கள் மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்த்தி வைத்து வாழ வைப்பேன். இந்த ஆற்றலுடைய மகிழ்ச்சி கூட எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படும் அளவிற்கு, எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு உன் வெற்றியை பார்த்து பல அற்புதங்களை நடத்தி தரப்போகின்றேன். நீ எப்பொழுதும் மனிதர்கள் வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? பந்தமாவது பாசமாவது காசு பணம்தான் பெருசு என்று நினைத்து கொண்டு உன்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் நீ பணமெல்லாம் தேவையில்லை, பந்த பாசம் மதிப்பு இப்பொழுது இருக்கின்றது என்று நினைத்தாய். ஆனால் இப்பொழுது பணத்தை விட பாசம், பந்தம், மதிப்பு இவையெல்லாம் வாழ்க்கையில் அவசியம் என்பதை மறந்துவிட்டு காசு பணம்தான் பெருசு என்று அவ்வளவு இந்த காசு பணம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பணத்தை வைத்து கொண்டு வாழ்க்கையை நீடிக்காது என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்திட முடியாது. 4 மனிதர்கள் வேண்டும் என்பது நல்லது கெட்டது என்றால் அவசரத்திற்கு ஒருவர் வேண்டும் என்பது இவர்களுக்கு புரிவது கிடையாது. அவசரத்திற்கு தீர்க்க ஒரு 4 மனிதர்கள் இருப்பது தானே நன்மை தரும். யார் எப்படி இருந்தாலும் நீ எப்பொழுதும் மாறிவிடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் சுயநலவாதிகளும் சகமாகிவிட்டார்கள். அதை தவறுகளை செயற்படுபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். ஆனால் நல்லவர்கள் குறைவாகவே இருக்கின்றார்கள். ஆனால் நீதான் நான் யார், நல்லவர் கெட்டவர் என்று பார்த்து பழக வேண்டும். எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என் செல்லமே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்து கொண்டு
இருப்பவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து நீ உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கடந்து வருவது என்பது மிகவும் கடினமான விஷயம்தான். ஆனால் அதை பார்த்து நீ பயந்து கொண்டே இருந்தால் அதை நீ கடந்து வர முடியாத. வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தை கடந்து வருவதற்கு பிரிவு உள்ள ஆளாக நீ இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உன்னை தாண்டி வரக்கூடியும் சில பேர் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்துதல் செய்வார்கள். ஆனால் நீ எப்பொழுதும் சோர்ந்து போய்விடாதே. அவர்கள் பேசும் வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேட்டு விடாதே. யாரும் உன்னை ஏமாற்றினாலும் சரி, நீ செய்ய வேண்டிய வேலையை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டு இரு. யார் உன்னை ஏமாற்றினாலும் உன் அப்பன் உனக்கு நன்மையை தருவேன் என்பதை நீ நம்பினால் போதும். எப்பொழுதும் இந்த அப்பன் இந்த பெண்ணின் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய போகின்றேன். உன் வாழ்க்கையில் அதிசயமாக அற்புதங்களை மாற்றப் போகின்றேன். நீ செல்லமே, இந்த உலகத்தில் யாராவது ஏதாவது கேட்டவுடன் கொடுக்க வேண்டும். இல்லை, முடியாது என்று சொன்னால் உன்னை கெட்டவன் என்றுதான் கூறுவார்கள். இன்னும் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் அதை மறந்து விடுவார்கள். நீ ஒருவருக்கு உதவி செய்து விட்ட பிறகு உனக்கு உதவி வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டால் கூட அவர்கள் பார்த்தாய் செய்ததை திரும்பி கேட்கின்றார்கள் என்பதை நினைவில் கொண்டு இருப்பார்கள். இல்லை என்றால் கெட்டவனாகத்தான் பேசக்கூடிய உலகம். வேறு எல்லோரும் ஆளுக்கு ஒரு வீடுகளை வைத்து கொண்டு இருக்கின்றார்களே, நீ எப்பொழுதும் நேர்மையாம் நீதியும் மட்டும் வைத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வார்கள். என் செல்லமே, மதிப்பும் மரியாதையுமோடு நடந்து அவர்களிடம் உன்னை ஏளனமாக இழிவாக நினைக்கக்கூடியவர்கள் இடத்தில் செய்யும் சற்று திமிராகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்றது போல நீ இருக்க வேண்டும். அவரிடம் நீ திமிராக இருப்பது என்பது எதுவும் தவறில்லை. யாருக்கும் உடனடியாக எந்தவிதமான நன்மையும் கிடைத்து விடாது. நீ அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சக்திகள் உன்னை தேடி வரும். எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ உன் அதிர்ஷ்டம் கொண்டவன் என்று நினைக்கும் பொழுதுதான் உனக்கான எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும் என ஒன்று நிலைக்காது. நான் ஒன்றும் அதிர்ஷ்டசாலி இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது உனக்கு எதுவும் உன்னிடத்தில் தங்கிவிடாது. எதுவாக இருந்தாலும் சரி நடக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நல்லது என்பது நடப்பது கூட உன் எண்ணத்தை பொறுத்துதான். எப்பொழுதும் உன்னை இவர்கள் வசம் நினைத்து கொண்டிருப்பார்கள். உன் வாழ்க்கையில் என்ன நல்லது செய்யும் காலம் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உனக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் வைத்து கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை யாரிடத்திலும் வெளியில் சொல்லாத வரை நீ நன்றாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் மிகவும் பொறாமை கொண்டவர்கள். மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் நீ சந்தோஷமாக இருந்தால், நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதை யாரிடத்திலும் சொல்லாதே. என் செல்லமே, உன் திறமை வெளியில் யாரிடத்திலும் சொல்லாதே. ஏனென்றால் அப்பொழுதுதான் உனக்கான திறமைக்கு உனக்கு பாராட்டு பெருமைகளும் வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உனக்கு திறமைசாலியான புத்திசாலியான என் பிள்ளை, புத்திசாலித்தனமாக யோசித்து நீ உன்னுடைய வெற்றியை பெற்றுக்கொள். இதனை இந்த உலகத்தில் யாராலும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த உலகத்தில் எல்லோரும் தவறு செய்வார்கள். தவறு செய்வது தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பயப்படுவார்கள். ஆனால் என் பிள்ளையே, நீதான் தவறே செய்யவில்லையே, அப்புறம் பயப்படுகிறாய்? உனக்கான நல்வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையானவனாக இருந்து விட்டால் அத்தனையும் நிச்சயமாக வெற்றியாக மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும்.